கண்டிஷனல் ஆப்ரேட்டர் சின்டாக்ஸ் வச்சு நம்ம ஒன்று ட்ரை பண்ணலாமா? நம்ம ஏ பின்னு 2 வேரியபிள் எடுத்துக்க போறோம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்ன்றதை நான் வந்து ரஃபா சொல்லிடுறேன். ஏ பின்னு 2 வேரியபிள் எடுத்துக்க போறோம். அண்ட் 2 வேரியபிளோட வேல்யூஸையும் நம்ம இன்புட்டா வாங்க போறோம் யூசர் கிட்ட இருந்து. வாங்கினதுக்கு அப்புறம் எது வந்து அந்த மினிமமோ அதை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப பார்க்கலாமா? ப்ரோக்ராம் பார்க்கலாமா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரோக்ராம் டு டெமான்ஸ்ட்ரேட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் a is equal to 30, b is equal to 20, min is equal to இங்க பாருங்க கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்களா? min is equal to a if a is less than b else b. என்ன சொல்லிருக்காங்க? a வந்து b விட less than இருந்துச்சுன்னா அப்ப a தான் மினிமம், இல்லனா b தான் மினிமம். கரெக்ட்டா? if else தானே யூஸ் பண்ணிருக்காங்க இங்க. ஆனா சேம் ஸ்டேட்மென்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரே ஸ்டேட்மென்ட்ல முடிச்சிருக்காங்க. அதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இப்ப நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏ வந்து நம்ம இன்புட் வாங்க போறோம். இன்புட் வாங்குறதுனால நம்ம கேஸ்டிங் யூஸ் பண்றோம். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப்னு சொல்லி நம்ம என்டர் நம்பர் 1 அப்படின்னு கொடுக்குறோம். கரெக்டா? என்டர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து என்டர் நம்பர் 2க்கும் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். கரெக்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா min is equal to என் கர்சர் பாருங்க min is equal to a. ஏல வந்து if in case a less தான் இருந்துச்சுன்னா a less than b, a-வை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். else b-ன்னு சொல்றேன். இப்போ minன்ற வேல்யூல எது வந்து மினிமமா இருக்கோ அது வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? மின்ன்ற வேரியபிள்ல எது மினிமமா இருக்கோ அது ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன சொல்றேன்? இந்த மினிமம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேமா, a b-ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் இன்புட் வந்து இன்டீஜரா வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா மினிமம்ன்ற ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ண போறேன் எது மினிமமோ. அதுக்கு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். என்ன சொல்றேன்னா a தான் மினிமம் இஃப் a is less than b else b மினிமம் சொல்றேன். இப்போ இதுல வர ஆன்சர் எனக்கு மின்ன்ற வேரியபிள்ல ஸ்டோர் ஆகிடும். இப்போ அந்த மின்ன்ற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண போறேன். புரிஞ்சுதா? ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாமா? இப்போ எனக்கு என்ன கேக்குது? என்டர் நம்பர் 1ன்னு கேக்குது. என்டர் நம்பர் 1ன்னு கேட்கும்போது நான் 99ன்னு சொல்றேன். ஓகேவா? என்டர் நம்பர் 2ன்னு கேக்குறாங்க. என்டர் நம்பர் 2ன்னு கேட்கும்போது நான் 100ன்னு சொல்றேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்? எனக்கு மினிமம் தான் பிரிண்ட் ஆகணும். கரெக்டா? அப்ப 99 எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு தான் நான் ஸ்டார் லைன் எழுதியிருக்கேன் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இப்போ நான் என்டர் கொடுத்தோன்னே எனக்கு என்ன வருது பாருங்க, 99. புரிஞ்சுதா? conditional operator புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? delimiters. Delimiters are sequence of one or more character used to specify the boundary between separate independent region in plain text or others data stream. ஒரு கண்டினியூஸா நீங்க கொடுக்குற டேட்டால கமா செப்பரேட்டடா இருக்கணுமா, இல்ல வந்து கோலன் செப்பரேட்டடா இருக்கணுமா, பராந்தசிஸ் செப்பரேட்டடா இருக்கணுமான்றதுக்கு யூஸ் பண்றது இந்த டீலிமிட்டர். ஓகேவா? இப்போ நான் ஆப்பிள் கமா ஆரஞ்சு கமா பனானா கமா வாட்டர்மெலன் கொடுக்கலாம். ஆப்பிள் parenthesis orange parenthesis banana parenthesis இப்படி கொடுக்கணும்னா டீலிமிட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணணும். புரியுதா? Python uses the symbol and symbol combinations as delimiters in expressions, list, dictionaries and strings. listனா என்ன? dictionariesனா வந்து ஒரு வேரியபிள் அதோட மீனிங் அந்த மாதிரி. ஓகேவா? லிஸ்ட்னா என்னது? செகண்ட் லெசன்ல படிச்சது ஞாபகம் வருதா? எக்ஸ்பிரஷன்ஸ்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல என்னதுன்னு சொல்லி கொடுத்தேன் நான். ஸ்ட்ரிங்ஸ்னா சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபாலோயிங் ஆர் தி டீலிமிட்டர்ஸ். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? parenthesis, ஸ்கொயர் பிராக்கெட்ஸ், curly braces, comma, colon, full stop, quotes equal to semicolon. Okay? Next, literals is a raw data given to a variable or constant. ஒரு கான்ஸ்டன்ட்க்கு நம்ம கொடுக்குற டேட்டா, நம்ம கொடுக்குற வேல்யூ தான் வந்து லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் பைத்தன் தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ். இப்போ நம்ம சிலபஸ்க்கு வந்து நியூமரிக் ஸ்ட்ரிங் பூலியன் மட்டும் தான் இருக்கு. இன்னும் நிறைய லிட்ரல்ஸ் இருக்கு. நல் லிட்ரல் இருக்கு, எம்டி லிட்ரல் இருக்கு, அரே லிட்ரல் இருக்கு, நிறைய லிட்ரல்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து நியூமரிக் ஸ்ட்ரிங் பூலியன் இந்த 3 தான் இருக்கு. சிம்பிளா லிட்ரல் இந்த இங்க கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இந்த டெஃபினிஷன் வந்து நீங்க படிக்கணும் அப்படின்னா இல்லை கர்சர் பாருங்க, இது நீங்க படிக்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு கொடுக்குறது தான் ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ ரிட்டன் டைரக்ட்லி இன்டு தி கோட். ஒரு வேரியபிளுக்கு நம்ம வந்து கான்ஸ்டன்டா கொடுக்குற ஒரு வேல்யூ அதை லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூமரிக் லிட்ரல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் ஆர் இம்யூட்டபிள். இம்யூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியாது, அன்சேஞ்சபிள். ஒரு லிஸ்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ண முடியாது அந்த மாதிரி நியூமரிக்ஸையும் சேஞ்ச் பண்ண முடியாது. Numeric literals can belong to 3 different numerical type: integer, float and complex. ஓகேவா? நியூமரிக்ல சப்டிவைடடா இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நீங்க ஒரு பேப்பர் எடுத்து இதை நல்லாவே ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க. லிட்ரல்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, அதை 3 டிவைட் பண்ணிக்கோங்க. நியூமரிக், ஸ்ட்ரிங், பூலியன். அண்ட் நியூமரிக்ல 3 டிவைட் பண்ணிக்கோங்க. இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? உங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்ட் மேப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் புக் பேக் எக்ஸசைசஸ் அப்லோட் பண்ற வீடியோல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்க வந்து பைனரி அப்படின்னு சொல்லும் போது 0 and 1s மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? டெசிமல்ஸ் போது 0 to 9ல இருக்க எல்லா டிஜிட்ஸுமே இருக்கும். தென் ஆக்டல் போது O யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸா டெசிமல் போது X யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோட்னா டெசிமல்ஸ் பாயிண்ட் இருக்கும், அண்ட் காம்ப்ளெக்ஸஸ்னா வந்துட்டு இமேஜினரி நம்பர்ஸ். கரெக்டா? ஸோ யா, string literals in Python, a string literal is a sequence of characters. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்னா என்னது?
ஸ்ட்ரிங்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பைத்தான் எடுத்துக்கிறேன்னா பின்றது ஒரு கேரக்டர், ஒய்ன்றது ஒரு கேரக்டர், டீன்றது ஒரு கேரக்டர். அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் சேர்ந்து தான் நம்மளுக்கு பைத்தான்ற ஒரு ஸ்ட்ரிங் கிடைக்குது. அந்த மாதிரி பைத்தான் சப்போர்ட் சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ் ஃபார் அ ஸ்ட்ரிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் ஆர் எதர் ட்ரிபிள் கோட்ஸ் கூட நீங்க கொடுக்கறது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணும். A character literal is a single character surrounded by a single or double quotes. Characterனா வந்து single letter ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? characterனா single letter, stringனா ஒரு word, sequence of words or sequence of characters. Okay. The value with triple quotes is used to give multi-line string literals. இந்த லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க்ல வரக்கு சான்சஸ் இருக்கு. A character literal is also considered as a string literal in Python. Character literal is also considered as string literal in Python. ஆல்ரெடி வந்து ஏதோ ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல இது கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க, டபுள் கோட்ஸ்ல திஸ் இஸ் பைத்தான் பிரிண்ட் பண்றாங்க. ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல திஸ் இஸ் பைத்தான்ற ஸ்ட்ரிங் ப்ராம்ப்டை நம்ம ஸ்டோர் பண்றோம் கரெக்டா. இப்போ கேர் அப்படின்ற வேரியபிள்ல நம்ம சின்ற கேரக்டரை ஸ்டோர் பண்றோம். சேம் லைக்வைஸ் மல்டிபிள் ஸ்ட்ரிங்ல இங்க பாருங்க ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி மோர் தேன் 1 லைன் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். புரியுதா? இப்போ இந்த மூணுத்தையுமே பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும் கரெக்டா. திஸ் இஸ் பைத்தான் கேரக்டர் சி, திஸ் இஸ் அ மல்டி லைன் ஸ்ட்ரிங் வித் மோர் தேன் 1 லைன் கோட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பூலியன் லிட்ரல்ஸ். பூலியன் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு ரிசல்ட் ரெண்டே தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த ரெண்டே தான். எங்க நீங்க பூலியன் பார்த்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரெண்டே தான், ட்ரூ ஃபால்ஸ். தி பூலியன் லிட்ரல் கேன் ஹேவ் எனி ஆஃப் தி 2 வேல்யூஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது வந்து கண்டிஷனல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இஃப்குள்ள போற கண்டிஷன், வைல்ல போற கண்டிஷன், ஃபார்ல போற கண்டிஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். யா. நெக்ஸ்ட் எஸ்கேப் சீக்வென்ஸ். In Python string, the backslash is a special character also called the escape character. It is used in representing certain white space characters. Tabனா அது 4 spaces கரெக்டா. அது எனக்கு கிடைக்கணும், நான் 4 space உட்காந்து வந்து டைப் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு ஒரு tab space போதும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணணும்னா /t-ன்றதை நான் கொடுக்கணும். கோட்ஸ்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள /t-ன்றதை நான் மென்ஷன் பண்ணணும். எனக்கு ஒரு லைன் வந்து நியூல ஒரு அவுட்புட் நியூ லைன்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னும் போது நான் /n யூஸ் பண்ணுவேன். புரியுதா? லைக்வைஸ் எஸ்கேப் சீக்வன்சஸ் இங்க நிறைய இருக்கு. இப்போ இங்க எதுக்கு, இங்க என் கர்சர் பாருங்க, இப்போ இங்க எதுக்கு வந்து ஸ்லாஷ் சிங்கிள் கோட் கொடுத்துருக்காங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, லாஜிக்கா சொல்லுங்க. இப்போ இங்க என் கர்சர் பாருங்க, பிரிண்ட் ஆஃப்னு கொடுத்துட்டு இட்ஸ் ரெய்னிங் அப்படின்றத டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்காங்க கரெக்டா. இப்போ இட்ஸ் ரெய்னிங் போது நான் அப்பாஸ்ட்ரஃபி மேல யூஸ் பண்ணுவேன். அப்பாஸ்ட்ரஃபி எஸ் தானே நான் இட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அப்போ நம்ம இங்க ஸ்ட்ரிங் லிட்டரல்ல என்ன பார்த்தோம்? ஸ்ட்ரிங் லிட்டரல்ல நம்ம என்ன பார்த்தோம்? இட் அக்செப்ட் சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ்னு சொல்றோம். அப்போ இங்க நம்ம டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சுட்டு நடுவுல சிங்கிள் கோட்ஸ்னு ஒன்று கொடுக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகுமா? கன்ஃபியூஸ் ஆகும் கரெக்டா. இன்டர்பிரேட் ஆகும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த கன்ஃபியூஷனை வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஸ்லாஷ் அப்பாஸ்ட்ரஃபி கொடுக்குறோம். புரியுதா? ஸ்லாஷ் கோட் கொடுக்குறோம், சிங்கிள் கோட் யூஸ் பண்றோம், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்றோம் இருக்கும் போது நம்ம ஸ்லாஷை முன்னாடி யூஸ் பண்ணோம் நம்ம ஸ்ட்ரிங் ப்ராம்ப்ட்ல. ஸோ தட் நம்மளுக்கு எந்த எரரோ காமிக்காது. இப்போ இது டேப் ஸ்பேஸ், இது நியூ லைன், சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் அண்ட் அகைன் நீங்க ஒரு ஸ்லாஷே யூஸ் பண்ணனாலும் ஸ்லாஷ் அகைன் ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணும். ஸோ இந்த பேக் ஸ்லாஷ் வந்து எஸ்கேப் சீக்வென்ஸ். இது என்டையருமே நீங்க டெஃபினிஷன் படிச்சுதான் ஆகணும். பைத்தான் டேட்டா டைப்ஸ்.